இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை கேட்போம். சத்தியத்தை அறிவீர்கள். தட்டி கொடுக்கிறாரு. அதனால இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை தியானிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்ட 18வது பக்கம். மத்தேயு 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. எத்தனை அவசரம்? மத்தேயு 12:25. இயேசு ஒரு காரியத்தை சொல்றார். இயேசு யாருப்பா? சாதாரண போதகன், பரலோக போதகன். வானம் பூமி சமுத்திரம் எல்லாம் அவர் மூலமா உண்டாக்கப்பட்டது. அவர் ஒரு வசனம் ஒரு காரியத்துக்கு சொல்றாருன்னா அதுல மாபெரும் சத்தியம் அடங்கி இருக்குது. ஆமா, பிரின்சிபல் பெரிய இந்த காலேஜுக்கு அவர் தான் முதல்வர், பெரிய ஸ்காலர் அவரு, பெரிய சயின்டிஸ்ட் அவரு, நாசா விஞ்ஞான தளத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சியில இவர் தான் முதல் ஆளு. அவர் மாதிரி கிடையாது இயேசு சொல்ற காரியம் எல்லாம். இயேசு வானம் பூமி சமுத்திரம் சகல அண்ட சராசரி உண்டாக்கினவர் சொல்றாரு. இந்த வசனத்தெல்லாம் கேட்கிற நாம பாக்கியவான். அநேருக்கு இந்த வேதமே இன்னும் வாங்காதுக்கிறவங்க உலகத்தை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதுல இயேசு ஒரு காரியம் சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் 25. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய் போம். அதாவது தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழா போயிடுமா? அதாவது பிரிந்திருக்கிற, தனக்கு தானே விரோதமாய். இப்போ சாத்தானுக்கு சிநேகமா இருக்குதுன்னா, சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுடைய வார்த்தை கேட்டால் சாத்தானை சிநேகிக்கணும், விரோதிக்கல சாத்தானே. புரியுமா சொல்றாரு? சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தான் சொல்றதெல்லாம் செய்தா அவனை விரோதிக்கிறோமா சிநேகிக்கிறோமா? சொல்லுங்க தைரியமா. சிநேகிக்கிறோம். இப்போ சாத்தானுக்கு விரோதமா ஒரு மனுஷன் செயல்படுறான்னா அப்ப என்ன பண்ணணும்? சாத்தான் சொல்றது கீழ்ப்படியாம சாத்தானுக்கு தேவனுடைய வாக்கு கீழ்ப்படிதான் நீ சாத்தானுக்கு விரோதமா இருக்கிற, உடனே அந்த ராஜ்யம் வாழ போயிடும். சாத்தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். புரியுதப்பா? சாத்தானுக்கு சிநேகமா இருக்குதுனாக்கா சாத்தான் சொல்ல கேட்டு அதன்படி செய்யுது. ரொம்ப சந்தோஷம். சாத்தானுக்கு நம்ம அவன் பேச்சு கேட்டு நம்ம செஞ்சாக்கா வாழ்நாளெல்லாம் உட்காந்துக்கிட்டு குடி குத்தனமா இருப்பான். இவர் சொன்னாரு, தனக்கு தானே பிரிந்துக்க எந்த ராஜ்யமும் பாழாய் போவோம். இப்போ இயேசு சாத்தானுக்கு கீழ்ப்படிவே மாட்டேன்றார். அவர் கேட்க அவர் மேற்கு கேட்கிறார். அதனால இயேசு போய் நின்னா சாத்தான் அழிஞ்சு போயிடலாம். ஏன்னா அவனுக்கு நேர் விரோதமாகிறார். புரியுதா? பிதாவுடைய வார்த்தையை கேட்கிறார். இப்போ சாத்தானுக்கு நாம் நேர் விரோதமா இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவன் பாழா போயிடுவான்னு சொல்றாரு. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழா போயிடும். ஐயா, என் வாழ்க்கையில சாத்தான் பாழா போயிடுங்க ஐயா. ஆமா, பாழா போனா சாத்தானே சிநேகிக்காத, சாத்தானுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழி. அப்ப எப்படிங்க சாத்தானுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழுது? இயேசுவை பாரு, அவர் எப்பவுமே சாத்தானுக்கு விரோதமா தான் இருந்தாரு. அதனால அவர் போய் நின்னா பட்டுன்னு அங்கே போயிடறான் பிசாசு. அல்லேலூயா, கையெழுத்து. அல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கையில சாத்தான்னா என்னது? சாத்தான்னா அவனுடைய எல்லா காரியம், பாவம் சாபம் மரணம் சாத்தான் தைக்கிற எல்லாமே அழிஞ்சு போன என் வாழ்க்கையில. அதுக்கு இயேசு சரீரம் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் குத்தினா சொல்லாம கொள்ளாமலே அவன் அழிந்தே போயிடுவான்.
நான் இயேசு வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டேன். அப்போ என்ன பண்ற, சாத்தானை சிநேகித்து சாத்தான் சொன்ன வழியா சாத்தான் அப்படியே பயங்கரமாக அவன் வாழ்க்கையில், அது சாபத்தின் ரூபத்தில், வியாதியின் ரூபத்தில், தரித்திரத்தின் ரூபத்தில், அவனோட வெக்கம் நிந்தை ரூபத்தில் உள்ள புகுந்து விளையாடுகிறான் வாழ்க்கையில. ஏன்னா சாத்தானை சிநேகிக்கிறாய், விரோதிக்கவில்லை. அப்போ ஏசு என்ன பண்ணாரு, சாத்தான் சொல்றதே செய்ய மாட்டேன்னாரு. அவன் ஒன்று சொன்னா இவர் வேற செய்யறாரு. அதனால இவர் போய் நின்னா சாத்தான் அழிஞ்சு போயிடறான். ஆனா ஏவாள் என்ன பண்ணா, சாத்தான் என்ன சொல்றானோ அதுபடி செய்யறாளா இல்லையா? அப்ப என்ன பண்றா, லவ் பண்றான்னு அர்த்தம். சாத்தான் போய் எவ்வளவு லவ் பண்றோம்னா, லவ் பண்ண என்ன ஆவான், கொண்டே போட்டுருவான். ஆமா, லவ் பண்ணி என்ன பண்ணா, லவ் பண்ணி கட்சியில் எங்கன்னா கொண்டே போட்டுறானா இல்லையா? ஏமாத்துறாத. லவ் பண்ற மாதிரி இருப்பான். நீ எங்கன்னா அந்த பொண்ணு வேற யாருன்னா எங்கன்னா பார்த்து சிச்சிச்சுன்னா உடனே பொத்துக்கிட்டு வந்துடும். வேற எவனா பார்க்குறான்னு சொல்லி கொண்டே போட்டுறான். அதுதான் மனுஷன் லவ்ன்றது. மனுஷிக லவ். உனக்காக உயிரே கொடுப்போன்னு சொல்றான். சொன்னானா இல்லையா? கட்சியில் என்ன பண்றா, உயிரே ஏத்துறா. என்னடான்னு கேட்டாக்கா, அங்க ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தா, அவன் ஏதோ பேசியிருப்பா பாவம், என்னை விட்டுட்டு அவங்ககிட்டே பேசிக்கிறான். கட்சியில் என்ன பண்ணா, எனக்கு 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 வாய்க்குன்னா அவன் யாருக்கு வாய்க்கும் பொண்ணே போட்டு நடக்குதே இல்லையப்பா. அதான் பிசாசுன்றது. அப்போ ஏவாளு சாத்தானை எதிர்த்து வாழ்ந்துருந்தானா சாத்தான் ஜெயித்திருக்க மாட்டான் ஏவாள் வாழ்க்கையில. சாத்தான் சொன்னதுக்கு என்று சாத்தானை சிநேகித்தபடினால் என்ன அழிஞ்சு போச்சு, அவளுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. ஏதே தோட்டம் காணாம போயிடுச்சு. சுகம், பலன், ஜீவன், ஆஸ்வாத, ஐஸ்வர்யம், மகிமை காணாம போயிடுச்சு. எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பிசாசு அழிச்சுட்டான். ஏன்னா பிசாசை சிநேகித்தார். பிசாசு சொன்ன அந்த நன்மை தீமறியத்த கனியை புசித்தாள். கட்சியில புருஷனை கூட்டு வந்து நீயே சாத்தானை சிநேகி, அவன் என்ன சொல்றானோ அதன்படி செய்யி. நீ திராட்சரசம்னா மகிமை காணும். திராட்சரசம் மகிமை குறிக்கிறது, நிறமுள்ளது, சுவையுள்ளது. திராட்சை ராஜாக்கள் பத்தியில வைப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க ஆதாம் ஏவாளும். ஏன்னா தேவனை சிநேகிக்கிறாங்க. உண்டாக்கும் போது ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவத்து கனிலே இருக்கிறாங்க. தேவனை சிநேகிக்கிறாங்க. ஆனா பிசாசு என்ன பண்ண பொறுக்காம தந்திரமா கூப்பிட்டு என் பக்கம் வா ஏவாலே ஜக 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 ஜக. அவனுக்கு பொறுக்க முடியல பாரு. தேவ சாயலுக்கு எப்படியாவது கூப்பிட்டு நான் வழி கொண்டு வந்து சொல்லி அவன் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யுதுமே. இப்ப தேவடைய ராஜ்யம் அழிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கையில. புருஷன் உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டு ஏதேன் தோட்டம் காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாத்தம் முள்ள பொறுக்கும் முளைப்பிக்குது. ஓடி ஓடிறாங்க. அங்கேயே நாய் சண்டை போயிடுச்சு, அம்மா அப்பா சண்டை. எங்க அப்பா அம்மா சண்டை ஓயாது. அப்படி போடுவாங்க எங்க அப்பாவும் அம்மாவும். எங்க அம்மா இன்னும் சைக்கின்னு தாங்கிறாங்க. இப்போ மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா சண்டை எப்படி பாருங்க கேட்டுக்கிறேன். இங்கோ எல்லாரும் மாதிரி அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படி சண்டை போடுவாங்க. அது எங்க தொடங்கி ஏதேன்னு தொட்டிலே சேர்ந்துச்சு. அப்பா ஒரு சாத்தான், அம்மா ஒரு சாத்தான், நண்பத்தையம்மா சாத்தான். நாய் சண்டை போய் சண்டை. சரி, அப்போ ஆதாம் ஏவாளும் பிசாசு வார்த்தையை கேட்டதுனால, பிசாசு சிநேகித்தனால தேவனுடைய ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. சாத்தானுடைய ராஜ்யம் அழியவே மாட்டேங்குது. இப்போ இவர் என்ன சொல்றாரு, மத்தேயு 12:25 இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய் போகும். இப்போ வாழ்க்கையில சாத்தானுடைய ராஜ்யம் பாழா போனா நீ ஒண்ணு செய்யணும். நீ என்ன பண்ணணும், பிசாசை விட்டு இயேசு கிட்ட வரணும். இயேசு கிட்ட வந்து அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சாக்கா எப்படி தேவடைய பிசாஸ் கண்டிஷா தேவன் தரக்கூடிய பிசாஸ் ராஜ்யம் தேவடைய ராஜ்யம் அழிஞ்சு போச்சோ அது போல பிசாஸ் ராஜ்யம் வாழ்க்கையில அழிந்து போயிடும். கையை தட்டு அல்லேலூயா. இப்போ இயேசு கிட்ட எப்படியா வருது, வருத்தப்பட்டு வாரசவங்களை பிசாசு கிட்ட போய் மாட்டிட்டு பிசாஸ் ராஜ்யத்துல சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, அவமானத்துல, வெக்கத்துல வருத்தப்பட்டு வர எல்லோரும் எடுத்து வாருங்கள், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசி திராட்சம் பானம் பண்ணுங்கள், அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா சாத்தம் ஆகிட்டு போயிடுவான். அபவுட் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜா சமீபமாய். ஆதாம் பிசாசை விட்டு மனம் திரும்ப, நன்மத்தை மரியத்தக்க கண்ணிலே பார்த்துட்டு இருக்காத. பிசாசை சிநேகிக்கிற அவனுக்கு நல்ல செய்ய தெரியாது, திருடுவான், கொள்ளுவான், பாதா தீர்ந்து போயிட்டே இருப்பான். அப்படி மனது அபவுட் மனதுன்னா அபவுட் இப்படி திரும்பி பாரு. ஏசு ஏசு ஜீவ சர ஜீவனத்தை பூசி அதை தேவன் தனக்கு கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஆட்டோமேட்டிக்கா பிசாசு ராஜ்யம் அழிஞ்சு போயிடும். நீ வர வர வெறுத்துடுவாய். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கோபு, அவன் தான் தாவீது.
அவங்கெல்லாம் தேவடைய ராஜ்யத்துக்கு தேவடைய சித்தத்தின்படி செய்ததுனால ஆடு மேய்ச்சிட்டே இல்லை, தரித்திரமாவே இல்லை, அவமான வெக்கமாவே இல்லை. சாலமோனு, எலியா, எலிஷா, யோசேப்பு, எஸ்ஆர் ராஜாத்தி, அவங்கெல்லாம் தேவடைய ராஜ்யத்துக்கு தேவடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புடுத்தினால அவங்க வாழ்க்கையில் பிசாசு ராஜ்யம் உலகத்தையே காப்பாற்றுறாங்க. எஸ்ஆர் ராஜாத்தி யூத உலகத்தையே காப்பாற்றுறான். மோசே ஆட்டுக்குட்டி ரத்த நீதிமான் ஆக முடியும் விஸ்வாச பார்வண்ணி அடிமை காணாத கொண்டு போய் விடுறான். என்னென்ன நடக்குது தேவனை விசுவாசித்தா. ஈசாக்கு, யாக்கோக்கு, பஞ்ச தேசம் ஈசாக்கு 100 மடங்கு விளைச்சல் உண்டாகுது. ஆபிரகாம் பலிபை பைத்துட்டு தேவன் தனக்கு சகல காத்து ஆஸ்வதிக்கப்படுறான். அப்போ இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவங்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்க எந்த ராஜ்யம் பாழாகோ, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்க எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. கவனி, இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசு ஜீவன பரிவு தேவனுக்கு தனக்கு குத்திட்டே இருந்தானா அது நிலை நிற்காது. வியாதி நிலை நிற்காது, சாப்பு நிலை நிற்காது, தரித்திரம் நிலை நிற்காது, அவமான வெக்கெல்லாம் மாறி போயிடும். சூழ்நிலை காரியம் மாறலாம் முடிஞ்சிடும். ஏன்னா கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு இடைவிடாம கொடுக்குற, எக்காலத்தும் கொடுக்குற இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை ஜீவ வச்சதுக்கு நீங்க வந்துட்ட. அதுல தேவ நீதி உயிர்த்து இருக்குது. அந்த பிதாக்குமார் ஆதாரம் குத்திட்டே போற உன்னை பிசாசால தாக்கு பிடிக்க முடியல, நிலை நிற்க முடியல. அவனால என்ன சொல்றாரு பாரு, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்காது, நிலை நிற்காது. அதனால நீ தேவடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். தேவடைய ராஜ்யத்தை தேவத்திற்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். முழு உலகம் ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ பகை காட்டும் போது பிசாசுக்கு ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டும் பிசாசுக்கு வச்சுட்டு அந்த ஒரு ஆள் போதும் உன்னை அழிச்சிடுவான். அதான் ஏசு ஏற்றுண்டா இவ்வளவா உலகத்தில் அங்கதான் தோத்து போறாங்க எல்லா கிறிஸ்தவங்களும். இவ்வளவா உலகத்தையே அன்பு கூற முடியல. ஆதாம் வந்து எனக்கு உயிர் தெரிஞ்சவனு கொடுக்க முடியல. எங்கேயாவது ஒருத்தர் இருக்கிறான் உன் வீட்டாரே இவனுக்கு ஆமா பங்காளி பைத்தாளி இருக்கிறான். கட்டண மனைவி சில பேருக்கு எதிராளி. அதான் ஏசு ஏற்றுக்கொண்டா போதாது பிரியமானவர்கள, ஏற்றுக்கிட்டா இவ்வளவு ஏசு நன்கு தேவி நீட்டு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்கணும். ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, ஊருக்காரு அரசியல்வாதிகள்லாம் ஒரே கட்டுப்பு கசப்பு, அந்த கூடிக்காரத்தை எல்லாம் இப்படியே பேச்சுக்கிறாங்க பாருங்க. அசுத்தாய் பிச்சுட்டு எல்லாம் பிசாச ராஜ்யத்தில் தாங்கிறாங்க. தேவடைய ராஜ்யம் வல்லமே தேவை வெளிப்படப்படுது. ஆனா ஏசு எங்க போனாலும் பிசாச ராஜ்யம் அழிஞ்சு போகுது. ஏன்னா 100 பிதா 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 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவன தேவ நீதிட்டு உழித்ததில்லை. அந்த பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முடுவலுக்கு ஒரு ஆள் பாய்க்கலாம் கொடுக்குறாரு. ஏசு யாரையா பாய்ச்சிருந்தா இருந்தாரு நன்னத்தை யாருக்காவது காட்டினார பிசாசு கீழே படி மாட்டாரு. நேர் ஆப்போசிட்டே வாய்க்கிறார். அவனே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க ஜீவ சொல்ற ஜீவரத்துக்கு தேவனுக்கு ஆதாம் முழுவலுக்கு குத்தாரா போனா 2வது பிசாசு அங்கேயே போச்சு. திமிர்வாதக்கார வியாதி அழிஞ்சு போச்சு. கூட்டுக்கட்டு செவிட்டுக்காக திறக்குது. இந்த வியாதி பிசாசு சகல வியாதி ஓடி போகுது. ஆட்டு பெயிலர் நீங்கி போகுது. குஷ்ரோகி சுத்தமாவது எல்லாம் ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அந்த வியாதி சாபம் பிசாசு கிட்ட ஓடு, சாபம் பாவம் அசுத்தாவில ஓடுது, எல்லாமே அழிஞ்சு போகுது. ஏசு 100க்கு 100 ஜீவ விச்சத்துக்கு இருந்தாரு. பிதாவின் வார்த்தையே கேட்டாரு. ஏவாள் மாதிரி நன்மத்தை வார்த்தையை கேட்கவே இல்லை. நன்மார்க்கு துன்மார்க்கத்துக்கு கீழ்படி இல்லை. அந்த கண்களிச்ச ஜீவனுக்கு பண்ணி தேவ தர்மத்துக்கு கொடுக்கவே மாட்டேறாரு. உயிரே போனாலும் ஜீவனே தான்றாரு. சாத்தான் தான் தோக்குறாங்க, ஏசு ஜெயிச்சுட்டே இருக்கிறார். அந்த மாதிரி நீ இருந்த கையை தட்டு அலேலியா அலேலியா. ஏசு சரி ஏசு ரத்தத்துக்கு விலையை போடுவார். அவர் தேவ நீதி உயிர்த்தெதிரமா இருக்கிறார். தேவ நீதி வேணா உயிர்த்தெதிரவானா பாவத்தையும் மதத்தை காட்டுவேன். என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவாகி பாவம் செய்ய பிசாசினால் உண்டாகிறான். அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி 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 வாயினெல்லாம் பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்துடுறான். எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இருந்தாலும் கொள்ளை நோய் ஆபத்துக்கு உலகம் ஃபுல்லாக வந்தது. கொரோனா ஆபத்து வந்து வியாதி வந்து வரும்போது கவலை வந்தது, பயம் வந்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ பிசாசு சிநேகிட்டா எதிர்காலம் மோசமாக தான் இருக்கும். நான் இயேசுவை சிநேகிக்கிறேன். அந்த இயேசு சார் இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு சபிக்கிறோம், பகைக்கிறோம், நிந்திக்கிறோம், தூசிக்கிறேன். முழு உலகம் இயேசு சாப்பிடுவோம் குத்திட்டே சொல்லிப்பாரு. பிசாசு தாக்கு நிலை நிற்க மாட்டாது போல. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டமும் எந்த வீடும் நிலை நிற்காது. வியாதி வன்மம் தரித்திரம் பாதம் எதுவுமே நிலை நிற்காது, அழிஞ்சு போயிடும், பாழா போகும் சொல்லப்படுது. அதான் ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிற பழவிகள் எல்லாம் அவனே திராட்சை செடி. நீங்க ஒருவர் நீர் வாக்கு நிலைத்திரு. காலையில் ஒரு மாதிரி சாயந்தரம் ஒரு மாதிரி. கொஞ்ச நேரம் நன்மத்தையுமா கொஞ்ச நேரம் ஜீவத்தை கட்டி கொஞ்ச நேரம் கிறிஸ்துக்குள்ள கொஞ்ச நேரம் ஆதாவுக்குள்ள செடியை நடுறது பிடங்கிறது, நடுறது பிடங்கிறது. செடி வளருமா? கிறிஸ்துக்குள்ளே இரு. ஒருவேளை தப்பு செய்யணும் உடனே இயேசு ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு
சுதி இயேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு கொடுக்க இதான் பாவங்க செய்யிட்டாக்கா. ஏன்னா ஒரே நாள் 100 ஆகும் முடியல. அவர் இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு கொடுக்க அசுத்த பசுத்த இறக்கி தேவ நீதி உயிர்த்தெழும். இயேசு சாமனை வாக்கு கொடுக்க 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 இந்த பிசாசு ராஜா அவமான ரத்தம் நின்றாலாம் ஓடிவிடும். ராஜாத்தி அப்பா அம்மா இல்லை, அனாதையா இருந்தவோ எல்லா வேதனை துக்கம்லாம் ஓடி போய் கட்சி 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகி உலகத்தையே கலங்குறாயிட்டா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது அவங்களாம் சிரமமா இருக்கு. கத்திரை நாள் காலத்துல துதி எப்போது வாயில இருக்கும். நாவு நாள்தோறும் உமது துதியா சொல்லிக்கொண்டே இருக்கும். கத்திரை கோட்டை என் தஞ்சம் என் துர்கம் என் கேடன்றாரு. அடுத்து சொல்லுவாரு 26வது சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைக்கும்? சாத்தானை துரத்த மாட்டான். இயேசு தான் சாத்தானை துரத்துவார். நான் ஒரு சாத்தான் தம்பியோட நான் ஒரு சாத்தான், நீ ஒரு சாத்தான். சாத்தான் துரத்தாது. நான் சாபத்தை போட, இவன் சாபத்தை போட, இவன் என்ன சபிக்க, நான் இவனை சபிக்க, ரெண்டு கூட்டம், ரெண்டு எடுக்குள்ளுக்கு சாத்தான், இவனுக்குள்ளுக்கு நான் இவனை ஐக்க, நான் இவனை இப்படியே காலம் ஓட்டிட்டு இருக்கோம். ஐக்குமா, இவன் என்ன சபிப்பான். ஆதாம் வழியா வந்துட்டா, நானும் ஆதாம் வழியா வந்துட்டேன். இவன் ஒரு நன்மத்தேமா, நான் ஒரு நன்மத்தேமா. 2 பேர் தோக்க முடியுமா? எனக்குள்ள பிசாசு, இவனுக்குள்ள பிசாசு. இவன் என்ன சபிக்க, நான் அவனை சபிக்க, கட்சியில் 2 பேர் உருவே பண்ணல. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கான்? வாய்நாளெல்லாம் சிரிச்சு பேசுவான், பின்னாடி போய் சவிப்பான். அவன் கிடக்குறான் கிடக்க சொல்றானா இல்லையா? நான் இவங்க சிரிச்சு பேச ஆனா அவன் கிடக்குறான் தூசு பையன் சொல்றேன். சரி அப்ப சரிண்டா, அவன் நண்பத்தை மாதிரி இருந்துக்கும், நான் நண்பத்தை மாதிரி இருந்துக்கான். ரொம்ப நேசிக்கிறான்னு நினைக்காது. ஆதாம் மூலமாக போது 1000 தான் சொல்லு, உள்ள போய் சப்திங்கன்னா நண்பத்தேவை தான் காட்டுவான். நானும் தப்பிக்கிறேன். நான் எனக்குள்ள சாத்தானும் போகாது, அவனுக்குள்ள சாத்தானும் போகாது. கட்சி வெளியே இப்படியே இருந்து கட்சி 2 பேர் போய் பாதாந்து போய் சந்திப்போம். என்னடா நீ வந்து அப்படி ஆயிடும். இப்போ இவன் இயேசு ஏற்றுக்கிட்டானாக்கா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்டு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தானாக்கா, எனக்குள்ள இருக்கிற சாத்தானை இவன் ஜெயிப்பான். அல்லேலூயா. இப்போ இவன் தான் தாவீது, நான் வந்து கோலியாத்து. இவன் அப்படியே கர்த்தருடைய நாமத்தில் வரான். நான் வந்து பிசாசு நாமம், ஆதான் பெரிய ஆளாக்குறேன். இவன் சின்ன பையன்தான். ஆனா என்ன நாமம் வரனா? இயேசு நாமத்தில் வரான். நான் பிசாசு நாமத்தில் வரேன். இவன் நேர் ஆப்போசிட் ஆக்குறான். அங்க சவுலு ராணுவ வீரர்கள் எல்லாம் கோலியாத்து எட்ட பார்த்து அப்படி கிடுகிடுக்க முட்டி இடிக்குது. எல்லாருக்கும் டக்கட கட கடை நிதிக்குது. எவனும் வரமாட்டான் கோலியாத்தை பார்த்தா. எல்லாம் இஷ்டம் தான், எல்லாம் நன்மை. ஆனா தாவீது மட்டும் தைரியமா வரான். எப்படி வந்தா? நீயோ இந்த இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தையே கொண்டு வரான். நான் பட்டை தோடிட்டு வரேன். என்ன பிசாசு வச்சுட்டு உள்ளத்துல போயிட்டு அச்சாம் பாரு கர்த்தருடைய நாமத்துல. பொத்து நெத்திலிருந்து பொத்து நான் வேந்தேன் அழிஞ்சிட்டேன். நானே அந்த ராஜ்யம் அழிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுது? இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர் சிந்தனைகளை இருந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழா போகும். அப்போ இவன் தேவடைய கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறான். அதை என் பேர் சொல்லி, நான் கோலியாத்து என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து மூவி கொண்டு ஸ்ட்ரைட் அச்சாம பாருங்க. கரெக்டா அது நெத்தில தான் வந்து அதிசயமாகுது. கரெக்டா அப்படியே போடுது. தேவதத்தை பசுத்தாவை கரெக்டா நெத்தில வச்சா போச்சுல அதே வேணாம் செத்தே போயிட்டான் கோலியாத்து. பிசாசு அவன் வாழ உள்ள பாரு. அதான் பிசாசு தம்பி கோலியாத்தா இருக்காது. தாவீதை போல தாவீது ஆதாம் போல தான் பிறந்தான். ஆனா கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள கர்த்தரை எக்காலம் ஆட்டுக்குறது நீதிமானாக்கப்பட்டவன். அப்ப நேர் ஆப்போசிட்டாவே இருக்கிறான் தாவீது. கோலியாத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே தலையே மாத்து கட்சியில் அவனை ராஜா வைக்கிறார். ஓ அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலர்ந்து கொடுத்தா பிசாசு அழிஞ்சே போயிடுவான். கர்த்தருடைய நாமத்தை தேவன் சொல்லிட்டு மனுஷன் சப்தி இருப்பாங்க. அது பேர் மதம். சில பேர் ஏசு 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 சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்க. கட்சியில் மாமியாருக்கு சட்டை போட்டு இருப்பான். 5 நிமிஷம் உப்பு ஊறுகாய் கூட அந்த மாதிரி சட்டை போட்டு இருப்பான்.
இங்க வந்து சர்ச்சில் இயேசு 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 இயேசுன்னா என்ன? தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் நீ இயேசு உண்மையா பின்பற்ற. முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பகை கசுப்பாட்டினா கூட ஒரு பிசாசு போதும் ஒன்று ஐக்கியத்துக்கு கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசமாக விளைக்கலாம். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் இயேசு பின்பற்றாங்களே, அந்த இயேசு எப்படி தான் தேவனுக்கு அன்பு, அது ஆதாமுக்கு கொடுத்து அன்பு கொண்டார். உடனே பிசாசு அழிஞ்சு போச்சு. அந்த இயேசு உடற்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசுல தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யம் தரித்திரம் அழிஞ்சு போயிடும். எல்லையற்ற இயேசு எல்லையற்ற ஆசீர்வாதம் சாபம் அழிஞ்சு போயிடும். எல்லையற்ற தழும்புலா சுகம் பலன் வியாதி அழிஞ்சு போயிடும். இயேசுல பரலோக ராஜ்யம் பாதாளமே அழிஞ்சு போயிடும். இயேசுல உழித்தெழும் ஜீவனுக்கு மரணமே அழிஞ்சு போயிடும். கையை தட்ட இல்லையா? அப்போ மரணத்துக்கு நேர் ஆப்போசிட்னா இயேசு நானே உழித்தெழும் ஜீவனமா நேர் ஆப்போசிட்டா இருக்கிறார். பிசாசு பாவம் மரணமா இருக்கிறான். இயேசு தேவ போய் லாசர் கல்லூரி போய் நிக்கிறாரு. நின்னாரா இல்லையா? இயேசு நின்னாருப்பா. எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசு கண்ணீர் விட்டாங்க. ஆனா கண்ணீர் விட்டா நான் உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன். அவன் சாத்தான் பாவத்தை மன்னித்து தேவன் தர கொடுத்து வியாதிப்பட்டு லாசர் மச்சிட்டான். இப்போ நான் பாவத்துக்கும் பரிகாரி, சாபத்துக்கும் பரிகாரி, தரித்திரத்துக்கும் பரிகாரி, பாதாளத்துக்கும், நான் மரணத்துக்கே பரிகாரி. உடித்ததில் ஜீவன் என்கிட்ட இருக்குது. கையை தட்ட அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இயேசு உழித்தெய்தல். இயேசுனா நானே உழித்தெய்தலா ஜீவனமா பிசாசு நானே மரணமோ பாதாளமாக்குறான். பிசாசு அதை போய் தேவன் தளபதி மருந்து பாதாளத்துக்கு பாரு. இயேசு அவன் பேச உழித்தெய்தல், அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு எல்லாம் தாண்டும் போது சத்தம் அப்படியே உயிரோடு வரான். மரணம் அழிஞ்சு போயிடுச்சு அவனுக்கு. அது லாசருக்குள்ள உழித்தெய்தல் இருக்குது. அப்போ நேர் ஆப்போசிட் ஆனால்தான் இயேசு. நீ அப்படிதான் இருந்த, இயேசு சாயல் இயேசு ரூபத்தில் தான் இருந்த. அந்த பிதா குமார் ஆதாமுக்கு முழு உலகதான் நீ குட்டி சொர்க்கம். ஏதேன் என்றால் என்போம். அங்க சாபம் இல்லை, பாவம் இல்லை, மரணம் இல்லை, தர்க்கம் இல்லை, அவமானம் இல்லை, வெக்கம் இல்லை, பாதாளம் இல்லை. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நிறைந்திடும். அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெழுமாகிறாரு. பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் ஆனதான் இயேசு. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எலியா கர்த்தருக்காக பக்தி வைராகமா இருந்தான். மரணத்தை காணாதபடி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். போது தேவன்னா ஜீவன், தேவனோடு சஞ்சரித்தல். தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு ஜீவசர் தேவனோடு சஞ்சரிக்கிறேன். நான் தேவனோடு சஞ்சரிக்க மாட்டேன், நான் பிசாசோடு சஞ்சரிக்கிறேன். வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் வேதாந்தோடு சஞ்சரிச்சு பிசாசோடு சஞ்சரிச்சு இங்கே திருடி கொண்டு அழிச்சு கட்சி பிசாசுகிட்டே போய் சேர்ந்துறாங்க. அதனால தேவன்னா என் பிதா ஜீவனோடு இருப்பது போல குமாரனு ஜீவனோடு இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால்தான் இயேசு மத்திய மார்க் ஃபுல்லா போன நம்ம சரி நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு, உலகளாவிய சர்ச்சு. ஆமா, எந்த மனுஷன் பார் ஆதாம் மூலமா நன்மத்தை மரியாதை பிசாசு சிநேகினாங்க. உலகமே குட்டி பாதாளம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்துவ கொண்டு வந்தோம். நம்ம சபை தான் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு நேர் ஆப்போசிட்ல கொண்டு வந்து பிசாசுக்கு தான் நம்ம சபை 7 கட்டத்துக்கு மிஷனரி அமைச்சிருக்காங்க. நம்ம செய்தியை கேட்டா யாரும் ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் கூட பந்தவன் எல்லாம் ஆதாம் வழியா வந்து பிசாசு பார்த்து நன்மார்க்கு துன்மார்க்கு போய்க்கிறாங்க. எங்க பார்த்தாலும் வியாதி வறுமை தரித்திரம் ஆபத்து விபத்துக்காகிறாங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் கூட அசுத்த பிசாசுக்கு அழிக்கணும். நீங்க உலகத்துக்கே ஒளிய பூமிக்கே உப்பா இருக்கிறீர்கள். கையா தட்டு அல்லேலூயா அல்லேலூயா. அதனால இயேசு மத்திய மார்க் எங்க போனார் என்ன பண்ணாரு? திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, 38 எல்லாம் பிசாசோடு சிநேகம். வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் எங்க பார்த்தாலும் பிசாசோடு சிநேகம். இயேசு பார்த்து நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ அவங்க தேவன் தனக்கு நேர் ஆப்போசிட்ல கொண்டு வர உடனே பிசாசு அசுதை பசுதை உடனே 37 எழுந்து நடக்கிறான். அதிக இனிப்பாவது கிறிஸ்துக்குள்ளே இரு, நானே திராட்சை செடி நீ கொடி. கிறிஸ்துக்குள்ளே இரு. தேவ நீதி வெளியே போட முடியாது. அந்த தேவன் தன் வாழ்நாள்லாம் கொடு. சக்சஸ்ஃபுல் மேன். நன்மத்தை சாப்பிட்டா திருப்பி பிசாசு திடுவான், கொள்வான், அழிப்பான். அப்போ ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சித்தியா இருக்கிறான். அதனால லேகோன் பிசாசு திமிர்வாதக்காரன் இன்னைக்கு அதே ஜனம் தான். படிக்காத ஏழை பணக்கார அரசியல் சினிமா கலைஞர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ரொம்ப கோட்டு சூட் போட்டு இருக்கிறாரியா, அப்படி பங்களா கட்டிக்கிறாரியா, இருக்கட்டியா, நல்லதியா, ரொம்ப சந்தோஷியா. அவர் அம்மா வயிற்றுல எப்படி போய் என் தாய் என்னை பாவத்தில் உலகம் முழுது ஆதாயப்பட்டாலும் தன் ஆதாரம் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு கிறிஸ்துவை கொடு. நீ அவனுக்கு ஆசாரியனா இருக்க, அவனுக்கு ஒலி உப்புமா இருக்கு. நீ உலகத்துக்கே ஒலி. பாவினுடைய ஆசி
நீதிமானுக்கு என்று வைத்த யார் இயேசுவை தேவன் தனக்கு இயேசு சாமனை பரலோகராஜ் கொடுத்தா சகல காட்டில் ஆசீர்வாதம். பிசாசுங்கிற சாப பாவம் மறந்து அங்கே போயிடும். அதான் சொல்ல இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் வாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பற்றும் எந்த வீடும் நிலை நிற்காது. அல்லேலூயா. கட்சியில இயேசு டீச் பண்ணாரு, கட்சியில பிராக்டிகலும் பண்ணாரு. இதை சொல்லிட்டு நம்ம முடிக்க போறப்போ செய்தி கேட்க நீங்கள் யாரும் பாக்கியவான்கள், உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. மலை நோட்டி எழுப்பிடிக்கிற ஊழியனா ஏசு ஜீவ சரஜீவனத்தோ தேவநீதி பரலோகராஜம் பிதாகுமார் ஆதாமுக்கு முழுவதுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நன்மத்தையுமே கொடுத்து பிசாசோட சினையுமாயி பிசாசு வாயினெல்லாம் போராட்டம். குடும்பத்துக்கு பாரம், சமுதாயத்துக்கு பாரம், பெத்தவங்களுக்கு பாரம், எல்லாருக்கும் பாரம். திருடவும் கொள்ள அழிக்கத்தான காரியம் செய்வோம். இப்போ ஏசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய தரித்திரத்தை அவமானத்தை ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டதுமே அப்படியே பிசாஸ் போக்கிலே இப்போ செத்தமின் போற மாதிரி பிசாசுக்கே போல டக்குன்னு மாறுறாரு பாரு. பிதாவே இவர்களுக்கு மண்ணே சொல்லி ஜீவ சரஜீவனது பிதாவே இவனுக்கு ஆவியூர்த்தி ஜீவனை கொடுக்கிறார். ஆதாம் வந்து முழுவதும் கொடுக்கிறார். அவன் பாவத்தையும் மரணத்தை பாதாள போயிட்டே இருக்கிறான். இவர் தேவ நீதி உயிர்த்தது பிதாவாகி ஆதாம் பேசிட்டே இருக்கிறார். சத்தம் பாதாளத்துக்கு போனோம், அங்கேயும் ஜீவனை பருவிதம் பாதாளமே கக்கிச்சு. பசுத்தாவி தேவதூர் கல்ல போட்டு வாழ்ந்து சார் பிசாசி தலையை நசி உலகத்தையே கொண்டை கொண்டார். கையெழுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவ சாபம் மரணம் தரித்திரத்தெல்லாம் பிசாசு சிலுவையில் போற நாம் அவருக்கும் தேவனுடைய பாவம் வரையா நமக்காய் பாவம் ஆக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட ஒரு சபைக்கு நமக்காய் சாபமானா நம்மள மாதிரி ஆயிட்டாரு. மாடல் காட்டாரு. நீண்டா தலைமையில் கை வச்சு ஐயா என் தலையதே என்னை மாற்றவே முடியாது, புருஷனை மாற்றவே முடியாது. கிறிஸ்துவே தேவன் தன் மூணே நாளில் மாற்றி காட்டாரு. அதுக்கு ஜீவ வார்த்தையை பேசுறாரு. சபிக்குள்ள பக்கத்துல ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவன் கைவிட்ட பிதா முழு குத்திட்டே இருக்கிறாரு. நேர் விரோதமா செயல்படுறாரா இல்லையா? பிசாசு யாரையும் சபிப்பேன்னு எதிர்பார்க்கிறான், ஆனா சபிக்கவே மாட்டான். ஜீவனை பறிவு நீயும் சபிச்சுங்கிற நீ பிசாசு அதான் பிசாசு ஜெயிச்சிடும் வாழ்க்கையில. ஜீவனை பறிவு தேவனுக்கு தான் ஆதம் வாயில எல்லேட்டுங்கிற பரலோக ராஜ்யம் பிதாவாகி ஆதம் பேசிட்டே இருக்கிறாரு. அவங்க அடிச்சுட்டே இருக்கிறான். பாதாளம் 3 நாளுக்கு அப்புறம் தோத்து போய் எழுந்து வந்தார். பிசாசு நசுக்கினார். வானம் பூமி சமந்து 7 கண்டம் உலகத்தையே கொண்டை கொண்டார். இந்த சூழ்நிலை கையெழுத்துல இந்த சூழ்நிலை உலகமெல்லாம் போய் சொல்லு. அதான் நம்ம செய்தி ஜோயே ஜீவன் சச்சி. அதனால நம்ம ஜெபம் தைரியமா இருங்க, டில்லா இருங்க. நம்ம செய்தி கேட்க நீங்க யாரும் பாருங்க, வாழ்க்கையில பயப்படவே கூடாது. என் செய்தி கேட்கற யாரும் எதற்கும் பயப்படக்கூடாது. ஆனா இயேசு சரியா பரலோகராஜ் கொடுக்க தயங்கக்கூடாது, தீவிரமா கூட. இங்க சொல்லு தூரத்துல காணாலீஸ்வரர் அந்நேரமே விஷயம் ஆடா. இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதவன் முழுது அம்மா பேர் சொல்லி நேர் ஆப்போசிட் வாழ்க்கை வா. நான் நன்மத்திலே இருந்தனாக்கா என்ன டக்கரைச்சாலும் பிசாசு தான் இருப்பான். அம்மாக்காரி அப்பா அவன் அப்பாலாம் மாமனும் மச்சாலும் பிசாசே ஓய்மாட்டி இருப்பாங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதவன் முழுவதும். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழி சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுக்கிற இயேசு அறியத்தை அது வெளியே போடுற வாழ்க்கை சகல அதிகாரிகள் பரலோக ராஜ்யமே இருக்குது. விசுவாசத்துல பாதாள ராஜ்யங்கள் அதை போய் தேவன் தனக்கு கொடுக்குற நீ அழிஞ்ச குடும்பம் சமுதாயம் உலகமே அழிஞ்சு போய் சொன்னால ஆதாமின் பிள்ளை இந்த கனியை புசிக்கினாலே உள்ள பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளு குறுக்கு தான் உலகிட்டோம். இயேசு பரமத்தாக்கப்படி இயேசு கடைசி ஆதாம் இயேசு ஜீவ அறிஞ்சவன் அந்த தேவன் தனக்கு ஆதாம் டாக்டா கொடு. அசுத்தாயோட பசுத்த தேவதூரோட நீ ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வாய். வேற போக்கே கிடையாது. ஜெபமோட பசுத்த பிதாவே அறிவான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் அடுத்தது இலவசமாக கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படலாம். கிறிஸ்துவின் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வழியை வந்து கல்வாசில பாவத்தை மனத்தை ஏற்றிட்டு ஜீவ சரஞ்சு இயேசு பரலோக ராஜ்யம் கொடுத்திருக்கிறாரு. அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு வாய்நாள்லாம் செலுத்து. அசுத்தாயோட பசுத்தாய் நிலை நிற்காது. பிசாசு சாப பாவம் மரண தரித்திரம் பாதாள நிலை நிற்காது. பட்டணம் அழிந்து போயிடும். தனக்கு நாளே விரோதமாக பிரிந்து எந்த ராஜ்யமும் அழிந்து போயிடும். பிசாசு ராஜ்யம் அழிஞ்சு சாப ராஜ்யம் மரண தரித்திரம் அழிஞ்சு பசுத்தாய் தேவதெல்லாம் வருவாங்க. நீ ஆடு மேய்ச்சிட்டே இருக்க மாட்டேன், நீ ராஜாவாவாய். அநாத பெண்ணாக 120 ராஜாத்தி ஆவாய். சோத்ரம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆபிரகாம் சகல அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு பைத்திட்டம் கிட்டே தேவன் ஆபிரகாம் சகல 100 வயசு 90 வயசுல புள்ள பிறகுது அவனுக்கு. அல்லேலூயா. எல்லாமே நடக்குது. தேவ நீதி உயிர்த்து பூமி தாங்க ஆடுகள் மாடு ஒட்டங்கள் உண்டாகுது. அந்த ஆபிரகாம் கிறிஸ்து உண்டாகுது. அந்த கிறிஸ்து ஜீவ வச்சிருக்க நீ நன்மத்தையும் அறியது நன்மார்க்கு சுய நீதி அநீதி கிடையாது. அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமாகிறார். உயிர்த்தெழு ஜீவனமாக்கிறாரு.
இந்த இயேசு கிறிஸ்துவாமண்ட வாக்குறது ஏன் பேர் சொல்லி பிதாவுக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குறதா எங்க சபை குளோபல் சர்ச்சு உலகளாவிய சபை 7 கண்ட ஜனங்களுக்கு ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட முழு உலகத்துக்கு எல்லாம் நன்மத்தை மாதிரி எந்த கணிப்பு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. உலகமே குட்டிப்பா நோவாகால் தந்து மாதிரி நடக்குது. எங்க பார்த்தாலும் நன்மத்தை மாதிரி தெய்வத்தை உலக பிசாசு ராஜ்யம் பாபராஜ்யம் கொலை கூத்து விபச்சாரம் வேஷனம் மரணம் தரித்திரம் வாதாளம் வேதாளம் ஏகப்பட்ட அத்தனை அநியாயம் எல்லாம் நடக்குது. ஏசு ஜீவன் பரி தெய்வத்துக்கு ஆதரவு அசுத்தத்துக்கு பசுத்தா இறங்குறதா ஜென்குர் சுற்றித்தா நேர் ஆப்போசிட்டில் கொண்டு வராரு. தலைமையில கைவர் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவனுக்கு ஆதம் அசுத்தம் பசுத்தாய் இனி பாவத்தைய கிறிஸ்துக்குள்ளேறி நானே நீ குடி ஒரு மிகுந்த கடிகளை கொடுப்பான் ஆசுவாதக்கடி ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷங்களை பரலோக கடி கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. திருடன் திருடவும் கொள்ள வழி வருகிறான் என்று வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படுவது அந்த ஜீவன் இயேசு சாப்பிட வாக்குத்தத்துக்குது. பிதாக்குமார் ஆதம் முழு வாழ்நாள் உனக்கு இடைவிடாம எக்காது கொடுக்கத்தாவே அசுத்தாயத்தோடு பசுத்தாய்க்கு தேவத்தோடு படிவிட செய்யுங்கதா குடும்பத்தார் இடத்தா தேசத்தார் எல்லாரும் நாங்கள் ஆசுவாதமா இருக்க உலகத்துக்கு பூமி குப்பா இருக்கேன் எங்கு சுற்றி இயேசு ஜீவன பரிவ ஜீவன பிதாப்பு ஆதாம் அசுத்தாயத்துக்கு பசுத்தாக்கி தேவதல் படிவிட செய்து ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வர செய்தியை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜபதிகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்கிற சகல உபகாரம் வருவாதே. அப்படியே உட்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பக்கத்தில் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூபில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு செய்தி ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள். கடைசி நாள் எப்படி தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு சாணிக்கு செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மறுபடியும் இந்த செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி 6/2/2025 FGC வெல்லூர் பகுதியில் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.